இல்ல, மன்னிக்கணும். அது ஒரு விதமானது. அது வந்து மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா போண்டா சங்கம். அவங்க என்ன சொல்றாங்க, அது போண்டா சங்கம் இல்ல சார், போண்டா கமிட்டின்றாங்க. வார்த்தையில கூட தவறி கூட சங்கம் வந்துடக்கூடாதான், அவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? எல்லா இடங்களிலும் மேனேஜ்மெண்ட் பெத்து போட்ட அது கள்ள குழந்தை. அது நல்ல குழந்தை கிடையாது. ஆனா தொழிலாளிகள் நல்லவர்கள். அவங்க நம்மளோட தான் வர போறாங்க, வந்துருவாங்க மிக சீக்கிரமா. விரல் விட்டு இருக்கிற 1-2 பேரை தவிர அந்த தொழிலாளிக்கும் சேர்த்துதான் நான் சம்பள வேலை கேட்கிறோம். உள்ள மரியாதையோடு ஒரு 200 தொழிலாளி நடத்தப்படுவதற்கு காரணமே இங்கே கூடியிருக்கிற இந்த சங்கமம் நாம் உருவாக்கி இருக்கிற சங்கமம். மரியாதை இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 34,000 ரூபாய் அளவுக்கு சம்பள ஒப்பந்தம் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு செய்தி விடுறாங்க. ஐயா, எல்லா தொழிற்சாலையிலையும் CIT ஒப்பந்தம் போடுகிறது. சில இடங்களில் நம்மோடு போடுவதற்கு கூச்சப்பட்டு கொண்டு இது போன்ற போண்டா சங்கத்தை உருவாக்கினால், ஆனால் அந்த எல்லா இடங்களிலும் CIT வெளியே இருக்கிறது. அதை காண்பித்து தான் தொழிலாளிகளுக்கு சம்பளம் ஏறி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எல்லா இடங்களிலும். எனவே இந்த ஆலைக்குள்ள இப்ப நாம் ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் தோல்வி கிடையாது. இப்ப சோகாஸ் கொடுக்குறாங்க, ஒரு 22 பேர் சோகாஸ், ஒரு 40 பேர் டிரான்ஸ்ஃபர். அது டிரான்ஸ்ஃபரே கிடையாது, பயமுறுத்துறாங்க. டிவில இருந்து கம்ப்ரஸர்ல இருந்து நீங்க அடுத்து 4 லிஃப்ட் ஓட்டுற எடுத்து போய் குவாலிட்டியில வர்றது. நீ எதை விட்டாலும் நீங்க வேலை பாருங்க, எல்லாத்தையும் பாப்போம். நாம நம்மளும் அதெல்லாம் பயப்படல. அப்புறம் என்ன பண்றாங்க, சும்மா இருந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க அச்சப்படாதீங்க. எதை கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனா கொடுக்க வேண்டியவங்க யாரும் அவங்க கொடுக்கணும். எதுக்கு சொம்பு வந்து கொடுக்குது? கேட்டா சொம்பு வரும், ஆனா அந்த சொம்ப நான் அனுப்பல சொல்றேன். வரும், எனக்கு அது சம்பந்தம் இல்ல. சரி, உள்ள ஆபீஸ் எப்படி திறந்தீங்க? எதை வச்சு திறந்தீங்க உள்ள ஆபீஸ்? இது முழுக்க முழுக்க தொழில் தகராறு சட்டத்திலே கோடப்பட்டிருக்கிற ஷெட்யூல் 5 அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ், ஒரு நிறுவனம் செய்யக்கூடாத குற்றம். இவங்க மேல வழக்கு போட்டுக்கிறோம். ஒழுங்கா நடந்தா அவங்க நமக்கு நல்லது, இல்லனா வேற மாதிரி தான் போகும். ஆக நம்முடைய தோழர்கள் தைரியமாக இருக்க. இந்த கூட்டமே எதுக்காக? நாம் கொடுத்த கோரிக்கை மீது அவர்கள் சில பதிலை கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஒரு பதில் தரப்போறோம். அந்த பதில் நிச்சயமா நம்ம நியாயத்தை வலியுறுத்துகிற பதிலாக இருக்கும். அது தனி. தொழிற்சங்க பதிவு வந்ததா? வரவே வராது இப்படி சொன்னாங்க. உள்ள இருந்து வெளியிருந்து எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம். அது எப்படி வராம போயிடும்? வரும். வராதுன்னு சொன்னதுனால கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்ல ஜட்ஜ் என்ன கேட்டாரு, எதுக்காக பதிவு தரல? அது வந்துங்க, அதுங்க, இதுங்க, சாம்சங்க, அதெல்லாம் கிடையாதுயா. தொழிற்சங்க பதிவு சட்டத்தில் போய் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரிஜெக்ட் பண்ணு, இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடு, ஏதாவது ஒரு முடிவெடு. சரிங்க சரிங்கன்னு கவர்மெண்ட் தலையாட்டி வந்துட்டாங்க. 6 வாரம் ஆச்சு. இப்பவே 3 வாரம் முடிஞ்சிடுச்சு. 27ஆம் தேதியோட முடிய போகுது. கெடு. இப்ப யார் கெடு வச்சிருக்கிறது? சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் நீதிமன்றத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு ஆப்பு. எங்க தோற்றாங்க? இது தோற்கிற சங்கம் அல்ல. எங்களை தோற்கடிக்க நினைத்தால் அவர்களையும் கொஞ்சம் மட்டம் கட்டி ஒழுங்காயிரும் சொல்ற சங்கம் இது. நிச்சயமான பதிவு வரும். இப்ப என்ன சொல்றாங்க, பதிவு வராதுன்னு சொன்ன நிர்வாகம் பதிவு வரும். ஆனா மெம்பர் வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க தானே கேட்ட மெம்பர் வந்துச்சானு. 27ஆம் தேதி விடியல் அரசாங்கம் நமக்கு நிச்சயமாக பதிவை தரும். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய சென்னை தொழிற்சங்க இயக்கம் இருக்கும். அதில் சாம்சங் சொன்ன நம்முடைய உரிமை மறுக்கப்பட்ட அந்த இடத்தில் பதிவை பெறுவோம். ஜனவரி மாதம், அடுத்து பிப்ரவரி மாதம் பிறகு போறதில்லை. சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்கிற பதிவு பெற்ற சங்கம் என்கிற அந்த பெயரோடு நாம் நிச்சயமாக பதிவை பெறுவோம். அது எந்த கான்ட்ரவர்சி கிடையாது. ஒருவேளை கவர்மெண்ட் தப்பா நினைக்க மாட்டாங்க. நினைச்சா அது தமிழகத்தினுடைய அரசியல் பிரளயமாக மாறும் என்று நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, கேட் மீட்டிங் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் தடையா? அதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் விழுப்புரத்தில் கேட்டால், தமிழகத்திலே தொழிலாளிகள் போராடினால் அனுமதி வருப்பா, இங்க என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா என்று கேட்டார். எமர்ஜென்சினா பேச முடியாது, ஊர்வலம் போக முடியாது. இது 75 அல்ல, 2025 மீண்டும் ஒரு எமர்ஜென்சியை அது நேரடியாகவோ மறைமுகமாக யார் அனுமதித்தாலும் தொழிலாளி வர்க்கம் அனுமதிக்காது. அதை மீறி நாங்கள் இயக்கத்தை நடத்துவோம், தடைகளை சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை இந்த நிர்வாகத்துக்கு நாம் சொல்லிக் கொள்ள ஒரு கேட் மீட்டிங் மூலமாக என்ன, நாங்க பதிவை வாங்கி இந்த மாசம் கடைசியான பேரை கூட்டம் நடக்கும். உள்ள ஒருவேளை சும்மா அவங்களோட நாங்க 18 போடுவோம், ஒப்பந்தம் போடுவோம்,
அப்புறம் அதை காமிச்சு நாங்க சங்கத்தை உடைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் சாம்சங் தொழிற்சாலையில் எங்கள் உரிமையை நிலைநாட்ட இரண்டாவது வேலை திட்டம் வைக்க நாங்கள் செல்ல வேண்டும். சிங்கத்தின் துணைக்குள்ளே சென்று பிடரியை உழுக்குகிற கூட்டம் இது. சிங்கத்தை பார்த்து அந்த கூட்டம் என்பது புறமுதுகிட்டு ஓடுகிற கூட்டம் அல்ல. இது பிடரியை உழுக்கிற கூட்டம். தப்பான பாதைக்கு சாம்சங் போகாது என்று கருதுகிறோம். தவறான பாதையில் எடுக்கக்கூடாது என்று சொல்ல தொழில் அமைக்க நாங்கள் தயார். ஒரு நல்ல உடன்பாடு, நியாயமான சம்பளம், நியாயமான கோரிக்கை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த கொடி சமாதானத்தை விரும்புகிறது. நாங்கள் போராட்டத்தை விரும்பவில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் தவறான பாதையை முடிவெடுத்தால் அந்த பாதையை சரியான பாதைக்கு கொண்டு வர போராட்டம் ஒன்றுதான் எங்கள் வரலாற்றில் நாங்கள் கிடைத்திருக்கிற பாடமும் படிப்பும். அதுதான் உங்களுக்கு சரியான திசை காட்டுகின்றால் அதையும் நாம் சந்திக்க தயார் என்கிற முறையில் நாம் உறுதியாக முன்னேறுவோம். தமிழகத்தில் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் நடத்தியிருக்கிற வீரம் சேர்ந்து வளர வேலை நிறுத்தம் என்பது குக்கிராமத்தில் நாம் எங்கேயோ உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் சிஐடி புரட்சிகரமான வாழ்க்கையை தெரிவித்துக் இதுவரையிலும் கடந்த 20 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததில்லை. இனியும் இப்படி ஒரு போராட்டம் நடக்குமா? நடக்கலாம். ஒருவேளை இதை விட பிரம்மாண்டமானதாக இருக்கும், இதை விட பெரிதாக இருக்கும். நாம் நம்முடைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற தோழர்களை பாராட்டி பேச்சுவார்த்தை நடக்கும், உடன்பாடு நடக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், சுகப்பிரசவத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். மீண்டும் சொல்லுகிறோம், சுகப்பிரசவத்தை தான் விரும்புகிறோம். இல்லை இல்லை, ஒப்பந்தம் நியாயமாக வராது என்று சொன்னால் அறுவை சிகிச்சை போராட்டத்திற்கு நாங்கள் தயாராவோம் என்று கூறி என் வாழ்க்கையை